ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டிப், இது போல் 2 பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுட்டு வாங்கினா வரும் பாக்ஸ் பார்த்திங்களா, அதுதான் இது. இதில் ஒரு பாக்ஸை வந்து நான் இந்த மாதிரி திருப்பி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே வந்து 2 கம்ஃபர்ட் பாட்டில் மூடி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோம். நான் வந்து க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் பெவிபான் தடவி ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் நேரம் காய வைங்க, அப்போ நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ இது ஒட்டி எடுத்தாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா இன்னொரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த கம்ஃபர்ட் பாட்டில் மூடி ஒட்டின பாருங்கள், அதை இந்த மாதிரி வச்சு ஒட்டணும் பாருங்கள். அந்த இது வந்து இப்படி மேலே வச்சு ஒட்டணும். நான் சொல்கிறது புரியுதா தெரில, பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில், பவுடர் டப்பா இதெல்லாம் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் வெயிட்டானது வந்து கீழேயும், கொஞ்சம் தக்கையாக இருக்கிறத மேலே இருக்க பாக்ஸ்லேயும் வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கிச்சனில் கூட யூஸ் பண்ணலாம். கீழே பார்த்திங்கன்னா எண்ணெய் பாட்டிலுங்கெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு, மேலே வந்து சின்ன சின்ன பாட்டில், பெருங்காயத்தூள் இது போல் டப்பாலாம் நம்ம மேலே வச்சுக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி டேப் காலியான அட்டை ரோல் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் கிளிட்டர் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கிளிட்டர் டேப்பை வந்து இதில் நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கலர் பேப்பர் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு நூல் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த நூலை இதில் வச்சு நம்ம வந்து நாட் போட்டு கட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அப்படியே நம்ம கட்டிக்கலாம். இப்போ இது வந்து கட்டி எடுத்தாச்சு. இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் தான் நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். கிச்சனில் வந்து ஒரு ஊக்கில் மாட்டிட்டு இந்த மாதிரி கிச்சன் டவல்லாம் வந்து அதில் நம்ம தொங்க விடலாம். இந்த மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் தான் வந்து இதை மாட்டி வச்சுருக்கேன். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். இந்த டப்பா கூடவே வந்து 2 சர்ஃப் எக்ஸல் பாட்டிலோடைய மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மூடியை இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இது போல் வந்து நான் வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த 2த்தையுமே நான் அதுக்கு வந்து க்ளூ தடவி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து பெவிபான் தடவி கூட ஒட்டலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டில் தான் இருக்கும். அந்த பாட்டிலெல்லாம் நம்ம வந்து இதில் வச்சு அடுக்கிக்கலாம். நான் அந்த மாதிரி அடுக்கிக்கிறேன் பாருங்கள். 1 by 1 இதில் லைனாக அடுக்கிக்கிறேன். இப்போ இதுமாரி அடுக்கியாச்சு. இதில் வந்து க்ரையான்லாம் நான் போட்டு வச்சுக்கிறேன். இது எல்லாமே ஒரே இதுவாக இருக்கும் போது பசங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது போல் வச்சுட்டு நம்ம வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி நம்ம கபோர்டில் எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். பாட்டிலெலாம் உடையாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி பென் மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த பென் மூடியோட பேக் சைடில் வந்து நான் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டோரில் தான் நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டோரில் ஒட்டி வச்சுட்டு இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சாமி ஃபோட்டோவில் ஒட்டி வச்சுருக்கோம். அங்கே வந்து ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஊதுவத்தியை நம்ம ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி பென் மூடியை வந்து ஒட்டிட்டு நம்ம ஊதுவத்தி ஏற்றி வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரில் வந்து இந்த ஊதுவத்தி படவே படாது. பாருங்கள், நான் என் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஊதுவத்தி வந்து படவே இல்லை அதில். அதனால் நம்ம இந்த பென் மூடியை ஒட்டிட்டு ஈஸியாக நம்ம வந்து ஊதுவத்தி அங்கே ஏற்றி வைக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சாமி ரூம் டோரில் தான் வந்து இதை ஒட்டி வச்சுருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.